இப்போ இந்த ஜனநாயகம் படம் பல கோடி போட்டு எடுத்துருக்காங்க. அது இல்லாம இது விஜயோட லாஸ்ட் படம்னு சொல்றாங்க. ரசிகர்லாம் அவ்வளோ ஆர்வமா இருந்தாங்க. இப்போ இது லீக் ஆன அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு மன உளைச்சல் இருக்கு? ரொம்ப பெரிய மன உடைச்சல் இருக்கு. ஏன்னா, ம். அப்ப சிவகார்த்திகேயனோட படமும் ம். போயிட்டு இருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி, இந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படின்றப்ப, அது ரொம்ப ஒரு மாரி பெயின்ஃபுல்லா தான் ஆமா. இருந்துச்சு. ஏன்னா, எங்களோட ஹீரோ அப்படின்றப்ப, அது ரொம்ப ஒரு கஷ்டமா தான் இருக்கு. ம். பட் அது எப்படியோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு விஜய் சொல்லியிருக்காங்க. ம். பட் அது மறுபடியும் ரிலீஸ் ஆச்சுன்னா, ம். ஆ இதுக்கும் இது டபுள் மடங்கு அது வந்து ரீச் ஆகும்னு நான் சொல்றேன். அதேபோல தொடர்ந்து ஜூலி வந்து விஜய வாடா போடான்னு விமர்சனம் பண்றாங்க. அவன்லாம் ஒரு அசிங்கமா அப்புறம் கேட்பா. அவலாம் ஒரு பொண்ணே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ம். அவ வந்து விஜய பத்தி பேசுற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவ. ம். அவ பெரிய ஆள்னா அவள வச்சுக்க சொல்லுங்க. எங்களுக்கு விஜய் எங்களுக்கு பெரிய ஆளு தான். ம். உனக்கு இல்லையா? நீ போய் ம். யார பின்னாடி போறியோ அவங்க பின்னாடி போகலாம். நீ வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்க. நாங்க ம். விஜய் வரதுக்கு முன்னாடியே நாங்க அவங்க பின்னாடி நின்னுட்டு இருக்கோம். ம். நீ இப்ப வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒண்ணு கிழிச்சிட்டா ஒண்ணும் இல்ல அங்க.